எண்ணி எண்ணி துதி செய்வார். என்ன கடங்காத கிருபைகள் காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. பாடுவோம். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசனுக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசனுக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்ன கடங்காத கிருபைகள் காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் யோர்தான் புரண்டு யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எலியாவின் தேவன் எங்கே? எண்ணி எண்ணி துதி செய்வார். என்ன கடங்காத கிருபைகள் காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. நல்ல கைகளை தட்டி பாடலாமா? தம்புயமே. ஆமென். இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் ஆமென் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் நாள் வரை உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் உன்னை மூடி. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோமா? இந்நாள் வரை காத்த கிருபை, இந்நாள் வரை நடத்திய கிருபை, கண்மணி போல் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னை கடங்காத கிருபைகள் காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. நல்ல கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனை ஆராதிப்போம். ஓ ரபலதியந்தரமா ஷகலதியந்தரமா உம்மை உயர்த்துகிறோம். எத்தனை பேரால சொல்ல முடியும் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா ஆண்டவருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்துங்க. கிருபைப்பா. என்றைக்கோ நாம் மடிந்து போக வேண்டியது, என்றைக்கோ நாம் மண்ணோடு மண்ணா போக வேண்டியது, இன்றைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா ஆண்டவருடைய கிருபை தாங்க. நம்முடைய திறமை அல்ல, பலன் அல்ல, ஞானம் அல்ல, நமக்கு இருக்கிற ஆட்கள் பலத்தினால் அல்ல, நம்ம உயிரோடு ஜீவனோடு இருக்கிறது கிருபை. உங்க கிருபை ஆண்டவர். நல்ல கைகளை உயர்த்தி நிற்பதும் கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா நடத்தும் தயவா, தயவா
நிற்பது கிருபையே, நிற்பதும் சொல்லுங்க கிருபையால், கிருபையால் நடத்துமே, தயவா நித்திய தயவால். உங்க சத்தம் உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் ஓராயிரம் நன்றி, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் ஓராயிரம் நன்றி. பலக்கமம் அல்ல, கையின் பலனானல்ல, உம்தாயே அல்லவோ என்னை நடத்தினது. பாராக்கிரமம் அல்ல, உங்க தயவு என்னை நாட. நிற்பது கிருபையே, நிற்பதும் கிருபையா, கிருபையால் நடத்தும் ஆண்டவரே, நடத்தும் தயவால், நித்திய தயவா. நல்ல கைகளை தட்டி தலைமுறை தலைமுறையாய் நம்மை நடத்துகிறவர் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? கண்களை திறந்து பாருங்க. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? ஒரு சிலருக்கு தான் தெரியும் இந்த பாடல். ஒரு மலையாள பாடல் இது, ஆனால் தமிழ்லயும் மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. ஜீவனாதா ஜீவனாதா அப்படின்னு போட்டோன்னா இந்த லிரிக்ஸ் கூட வரலாம். ஆனா பாட்டு ரொம்ப ஈஸி. கோழி தன் குஞ்சுகளை சிறகை கீழே மறைப்பது போல் நம்மை மறைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு முறை இன்டர்நெட்ல ஒரு பிக்சர் பார்த்தேன். ஒரு வீடு பத்தி எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. ஒரு கோழியும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வாசல்ல ஒரு கோழி செத்து போய் இருந்துச்சு. வீடெல்லாம் எரிஞ்சு போயிருச்சு, கோழியும் மரித்து போயிருச்சு. ஆனால் அது கோழி மறைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழியை தூக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கோழியோட சிறகு கீழே உள்ள பார்த்தீங்கன்னா அதோட குஞ்சுகள் எல்லாம் வச்சு இருந்துச்சாம், ஜீவனோடு இருந்ததாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுகு தன் குஞ்சுகள் என்ன செய்யுமா? அதோட செட்டைகளின் மேல வைத்துக் கொள்ளுமா. அதை பறக்க எப்படி சொல்லி கொடுக்கணும்னா, ஒரு கூட்டுல இருந்து அதை தள்ளி விட்டுருமா. தள்ளி விட்ட உடனே அது வேகமா கீழே விழும் போது அந்த குஞ்சு நினைச்சிருமா, ஐயோ நான் செத்து போக போறேன்னு. உடனே அந்த தாய் கழுகு உடனே வந்து சிறகுக்கு மேல ஏற்றுக்கொள்ளுமா. அதை போலதான் நம் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒருவேளை நான் எப்போதும் நினைப்பது உண்டு, என்றைக்கோ கோவிட்ல கூட மரித்து போக வேண்டியது, இன்னைக்கு ஜீவனோடு நாம் இருக்கிறோம். ஏதோ ஒரு ஆண்டவர் நோக்கத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, கோவிட் நேரத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. எல்லாரும் பயந்து பயந்து வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ஆனா நான் கர்த்தர் கிருபையில சொல்ல முடியும், கோவிட் நேரத்துல தான் நான் ஊழியத்துக்கு பயங்கரமா சுத்திக்கிட்டு இருந்தேன். அங்க போறதும் இங்க போறதும், இந்த சர்ச்சுக்கு போறதும் அந்த சர்ச்சுக்கு போறதும், வெளியில சுத்திட்டு இருந்தாலும் ஆண்டவர் பாதுகாத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, ஒரு முறை கோவிட் ரொம்ப பீக்ல இருக்கிற நேரத்துல வீட்டில் இருக்கிறேன். வீட்டில் இருக்கும்போது ஒரு பிரதர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, சாம் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க அண்ணே, என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கு, உன் வீட்டுக்கு வந்து நான் ஜூம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மீட்டிங் செய்யலாமா? சரி வாங்க, ஃபெசிலிட்டி என்கிட்ட கர்த்தர் கிருபையில் இருக்கிறதுனால வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் மாத்திரம்தான் வரணும், சானிடைஸ் பண்ணி வரணும், மாஸ்க் போட்டு வரணும். இப்படியெல்லாம் கண்டிஷனாக சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, கண்டிப்பா நான் வரையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்து டோரை, மெயின் டோர் திறக்கிறேன். திறந்து பார்த்தா 2 பேர் நின்றுறாங்க. 2 பேரை பார்த்த உடனே அதுல வந்தவர், கூட வந்தவரை தெரிந்தவர் தான்.
அந்த தெரிஞ்சவரை பார்த்த உடனே வராதன்னு சொல்ல முடியுமா? சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை உட்கார்ந்து பேசணும். ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து ஜூம் மீட்டிங் அவங்க பண்ணாங்க. நானும் அந்த மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஜூம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே அந்த கூட இருந்தவர் துபாயில இருந்தாரு. அப்ப நான் கேட்டேன், துபாயில இருந்து எப்போ நீங்க வந்தீங்க? அப்போ அவர் சொன்னாரு, நான் ஒரு 2-3 மாசம் இருக்கும் சார். இப்போ எனக்கு ஜிஹெச்ல வேலை கிடைச்சிருச்சு. அவர் ஒரு மேல் நர்ஸ். அவர் சொன்ன, எனக்கு ஜிஹெச்ல வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தோடனே நான் சொன்னேன், இப்போ ரொம்ப கோவிட் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதான், அதனால இப்படி அப்படி நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் உடனே சொன்னாரு, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதயா, அந்த வார்டுக்குள்ளதான் நானே ஒர்க் பண்றேன். எனக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சமீபமா பரலோகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய கிருபை சொல்ல முடியும், ஆண்டவர் ஜீவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. பொல்லாப்பு உனக்கு நேரிடுவது, வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் நிற்பது கிருபை, நான் விழாம நிற்பது கிருபை, என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறது கிருபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னும் பாட்டை எல்லாரும் சேர்ந்து நல்ல களி கூர்ந்து நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி, நான் நிற்பது கிருபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உற்சாகமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சேர்ந்து பாடலாம். கோழி தன் குஞ்சுகளை சீரகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சுகளை சீரகின் மேலே காப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை சீரகின் கீழே காப்பது போல், கழுகு தன் குஞ்சுகளை சீரகின் மேலே காப்பது போல், எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள். சொல்லுங்க, எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராத உன் கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000 உண்டு. நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000. பராக்கிரமம் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கையின் மேல நான் அல்ல, உம் தயை அல்லவோ என்னை நடத்தினது. உம் தயை அல்லவோ என்னை நடத்தினது. நிற்பதும் கிருபையால், கிருபையால் நடத்தும் தயவால். நிற்பது நிற்பதும் கிருபையால், கிருபையால் நடத்துமே. காரிருள் பள்ளத்தாக்கில், காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் என்னை நடத்தினதால், சறுக்கிடும் மேடுகளில் காரம் பிடித்து என்னை நடத்தினதால், காரிருள் பள்ளத்தாக்கில் என்னை நடத்தினதால், சறுக்கிடும் மேடுகளில் காரம் பிடித்து எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், எண்ணினால் ஏராள நன்மைகள், எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள். கைகளை தட்டி எண்ணினால் 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 ஏராள நன்மைகள், ஏராள நன்மைகள், எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள். ஷபா கபலா துதோ. ஓ, எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள். நிற்பது கிருபையால், கிருபையால் நடத்துமே. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். தேவ கிருபையால் நடத்தும் தயவால், நித்திய தயவால். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஓ ஜீசஸ், உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம
நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை தாகத்தோடு கேளுங்க. உங்க கிருபை இல்லாம நான் குப்பை அப்பா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா உங்க கிருபை இல்லைனா உங்க சொல்லு. உங்க கிருபை இல்லைனா உங்க கிருபை இல்லைனா உங்க கிருபை இல்லைனா சொல்லுங்க. கிருபை இல்லைனா உங்க கிருபை இல்லைனா என் குடும்பம் இல்லப்பா. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. சொல்லுங்க. என் வனாந்திரம் என் வனாந்திரம் ஏதேனை போல மாற்றுவேன் என்று சொல்கிறேன். பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் முடிய
சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலையம் முடியாததும் சாத்தியமாகுமே. உங்க சத்தம் மாத்திரம் உயர்த்தி, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நிறைவே ஆவியானவரே எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்று வாசம் செய்யும். நல்ல ரெண்டு கரங்களை ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி, இந்த கடைசி நாட்களிலே பிசாசு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளதான் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வருகிறான். குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள், சமாதானம் இல்லை, சண்டை. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம், வீட்டுக்கு போனனாலே கஷ்டமா இருக்கிற பிரதர், வீட்டில் நிம்மதி இல்லை, ஒரு இளைப்பாறுதல் இல்லை. நல்ல கைகளை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே, காலையிலிருந்து துதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் வீட்டில் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஆலயத்தில் நாங்கள் துதிக்கிறதான இந்த நேரத்தில் உங்க ஷெகினா மகிமை ஆவியானவர் அசைவாடுவீராக. ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், பூமியானது ஒழுங்கின்மையாயிருந்தது, வெறுமையாயிருந்தது, ஆழம் இருந்த இருள் இருந்தது. நல்ல கைகளை உயர்த்தி ஆவியானவர் அசைவாடின போது எல்லா ஒழுங்கின்மைகள் மாறினதே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க அசைவாடுங்கப்பா, நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே. என் வீட்டுல ஒவ்வொரு அறையில நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னம் ஊற்றப்படட்டும். உங்க பிரசன்னத்தால் என் வீட்டை நிரப்புங்க. என் வீடு ஒரு குட்டி பரலோகமாய் மாறுவதாக. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் என் வீடு நிரப்பப்பட்டு இருப்பதாக. ஓ ரிபாலா ஷிகாலா துடராபாலா நியந்தலமா. ஹalleluya. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம். சொல்லுங்க, வீட்டிலே, எங்கள் வீட்டிலே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பாடலா இல்லாமல் ஒரு ஜபமா, எங்கள் வீட்டிலே, எங்கள் வீட்டிலே உலாவிடும், எங்களோடு என்றும், எங்களோடு எங்களோடு என்றும் செய்யும். தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, கைகளை உயர்த்தி, தூயவர் தூயவரே, துதிக்கு என் ஆறுதலே. தூயவரே, தூயவர் தூயவரே,
நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான், நீரே நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவரே தூயவர் தூயவரே தூதிக்கு ஆறுதலே தூயவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்து ஹல்லேலூயா. சபையாய் சேர்ந்து உயர்த்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தினபடி எல்லாரும் அவர் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, நல்ல கைகளை உயர்த்தி. ஒருவேளை சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நிம்மதி அற்று போய் வந்திருக்கலாம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தையே நான் தருகிறேன் என்று சொன்னீங்களே, அந்த சமாதானம் எங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளுவதாக ஆட்கொள்ளுவதாக. நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே, உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இந்த வருஷத்தின் நடுவிலே ஆண்டவரே கிரியைகளை உயிர்ப்பிப்பீராகப்பா. உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஷபாலா குடாலா யந்தரபா, உம்மை உயர்த்துகிறோம். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நீனை கையிலே, உம்மையல்ல வேறே தெய்வம் உண்மையாக இல்லையே. கல்லனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைக்கவா. சொல்லடங்கா
சொந்தமாக்கி கொண்டீரே. என்னை உத்தமனாக சித்தம் கொண்டீரே ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தே, அத்தனையும் நீ மன்னித்தீ. ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனேவும் அன்பு கீடா நித்தம் செய்வேனும் சேவையை. ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனே அன்பு கீடால் நித்தம் செய்வேனும் சேவையை. அல்லேலூயா, எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. சியோனே, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ள கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா.